இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 2 செகண்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோங்க ஆலிஸ தோக்கடிச்சிருப்பானா. ஆலிஸ் பார்த்தா அப்படியே கீழே வந்து அழுதுகிட்டு இருப்பா. இவன் தோக்கடிச்சிட்டான்னு. அழுகாத ஒரு தடவை தோத்துருக்கேன்னு நம்ம ஹீரோ கை கொடுத்து தூக்கி விட அடுத்த தடவை பாடுற கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போவாள. பார்த்தா அங்க ஓரமா இருந்துகிட்டு எரினாவுமே பாத்தியா ஆலிஸ் உன்னோட திறமைகளோட லிமிட் என்ன அப்படிங்கிறது போதும் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல, எரினா நீ ஒன்னும் இந்த மாதிரி குக்கிங்ல திறமசாலை கிடையாது, மத்தவங்களை அசிங்கமா பேசுறதுதான் திறமசாலிங்க பார். ஒரு நாள் என்னோட ரிவெஞ்ச் நான் கண்டிப்பா எல்லாரும் மேலே வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவாள. அதுக்கு எரினாவும் உன்ன மாதிரி இருக்கிறது உனக்கு நல்லதுதான், அதனாலதான் உன்னால அழுக முடியுது, என்னால முடியலன்னு சொல்லுவா. இங்க மெகுமியுமே நம்ம ஹீரோவை கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது, ஹே மெகுமி அடுத்தது உன்னோட போட்டி தானே, பரவாயில்லையே இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ரொம்ப காமா இருக்கிறேன் நீ. அப்படியே தெரியுது இருக்கலாம், என்னைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து சமைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்போ சமைக்கிறத கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா. இங்க ஆலிஸுமே அந்த கூரோவை மீட் பண்ணும்போது அந்த கூரோ என்னைக்காவது எதுலையாவது என்ன பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு போக ஆலிஸ்ல சமகான்ல இருப்பா. பி பிளாக்ல இருந்து மெகுமையும் ஏ பிளாக்ல செகண்ட் பிளேஸ் பிடிச்ச கூரோவும் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க அவங்க பார்த்தா ராமன் சமைக்கணுமாமா. சோ போட்டியும் ஆரம்பிக்க அப்படியே சீன் கட் பண்ணி இந்த போட்டி நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தா இந்த மாதிரி நீங்க என்ன டைப் ஆஃப் நூடுல்ஸ் வந்து சமைக்கணும் அப்படின்னு சட்டோஷி கேட்டிருந்திருப்பான், லைக் என்ன லென்த்ல இருக்கணும் அப்படின்னு. அதை காமிச்ச உடனே அடுத்த செகண்டே அந்த கூரோ பார்த்தா நான் ஒய்டா இருக்கிற மாதிரியான நூடுல்ஸ் வந்து சமைக்க போறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிருந்திருப்பான். என்ன அதுக்குள்ள சூஸ் பண்ணிட்டான்னு மெகுமி ஷாக் ஆக, ஒன்னும் பிரச்சனை கிடையாது உனக்கு மிட் நைட் வரைக்கும் டைம் இருக்குது, பொறுமையா யோசிச்சே சொல்லுமா சட்டோஷி. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் கிச்சனுக்கு வந்தவளுமே அவ்வளவு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறான். சோ அந்த கூரோ பையன் நல்லா திக்கான நூடுல்ஸ் வச்சு சமைக்க போறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் டிஷ் தான் செய்யணும். சோ அவனை தோக்கடிக்கிறதுக்காக நான் அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கான பிளேவர் இருக்கிற டிஷ் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி அவ ஏகப்பட்டது ட்ரை பண்ணி பாப்பா. பட் எதுவுமே அந்த அளவுக்கு வரல. அப்ப மெகுமியோட அம்மா ஊர்ல இருந்து ஒரு பார்சல் அனுப்பி இருந்திருப்பாங்க. சோ அதுல இந்த மாதிரி ஃபால் செலக்ஷன்ல நீ செலக்ட் ஆயிருந்திருக்க அப்படின்னு எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. சோ ஊர்ல இருந்து சில இன்கிரியன்ட்லாம் உனக்கு கொடுத்து அனுப்பி இருந்திருக்கும், மேபி அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அனுப்பி இருந்திருப்பாங்க. சோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் ஓகே அப்ப கண்டிப்பா இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பா. சோ இப்ப அவங்க அம்மா அனுப்புனா அந்த பொருட்களை வச்சுதான் அவங்க ஆக்சுவலி சமைச்சுக்கிட்டே இருக்கிறாளா. அதுவே ஹீரோ பையன் ஆடியன்ஸ் குரூப்ல அவங்க ஹாஸ்டல் பசங்களை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும் போது அவங்க பார்த்த மெகுமியை சீரப் பண்றதுக்காக கை விசிறியில மெகுமியோட பேரெல்லாம் எழுதிக்கிட்டு அந்த இடத்துல சீரப்புக்காக கொண்டு வந்திருப்பானுங்க. ஒரு ராமன் மேக் பண்றது அப்படிங்கறதுக்கு முக்கியமான மூணு இன்கிரிடியன்ட், ஒன்னு நூடுல்ஸ், இன்னொன்னு சீசனிங், அதுக்கப்புறம் சூப். ஆனா எந்த ஒரு காரணமே இல்லாம இது வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி எந்த வருஷத்துக்கு இல்லாம இந்த வருஷத்துக்கு மட்டும் இதுக்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்கிறீங்கன்னு ஒரு சொட்டா பார்த்தா நம்ம டைரக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான், லைக் ஏன் இந்த அளவுக்கு பிரஷர் போடுறீங்க, இந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்கிறீங்கன்னு. அதுக்கு அந்த டைரக்டருமே இந்த மாதிரியான ராமன் வந்து வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது பயங்கர சீப்பா இருக்கும், கூடவே சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியும். ஆனா இவென்ச்சுவலி அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அந்த ராமன் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெடிஷனல் டிஷ் பார்த்தா பயங்கரமா எவால்வ் ஆயிருந்திருக்கு. இதுல எங்க அதிகமான பிரஷர் அப்படின்னா நேத்து தான் இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னே சொல்லியிருந்திருப்பாங்க, இன்னைக்கு அவங்க அதை இங்க சமைச்சு கொடுத்தாகணும். ஏன்னா அந்த ஃபால் செலக்ஷன் போட்டி நடக்கிறதுக்கு கூட அவங்க 1.5 மாசத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பட் இப்ப என்னன்னா நேத்து தான் சொல்லியிருந்திருக்காங்க. சோ அவங்களோட ப்ரீவியஸ் எபிலிட்டி எந்த அளவுக்கு அவங்கள இந்த மாதிரியான ஃபுட்ஸை சமைக்கிறதுக்கு அடாப்ட் பண்ணது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ற ஒரு விதமா தான் இந்த அளவுக்கு பவுண்டரியை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. போன தடவை அந்த கூரோ பையன் நண்டை பயன்படுத்தி இருந்தான், இந்த தடவுமே சூப்பை தயாரிக்கிறதுக்காக பார்த்தா கடல் வாழ் உயிரினங்களை தான் பயன்படுத்தி இருந்திருக்கான். ஈவன் மெகுமி இருக்கிறாள், அவளுமே வந்து மீனை தான் பயன்படுத்துற மாதிரி தெரியுது. ஹாஸ்டல் பசங்களா அதை பார்த்துட்டு அப்படின்னா 2 பேருமே மீன் வகையை தான் பயன்படுத்த போறாங்களோ அப்படிங்கும் போது ஜெஞ்சி தான் சொல்றான், இல்ல 2 பேரும் பயன்படுத்துறாங்க தான், அதுல வித்தியாசம் இருக்கு. ஒன்னு அந்த கூரோ பையன் பயங்கர திக்கா செய்யறான், ஆனா மெகுமி அதை ஒரு லைட் ஃபுட்டா பண்றான். அப்பதான் நம்ம யூகிக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது, ஆமா மெகுமியோட சொந்த ஊரே வந்து கடலோரத்துல தான் இருக்கு, அப்ப கண்டிப்பா இந்த கடல் வாழ் உயிரினங்களை வச்சு எப்படி சமைக்கணும்னு அவளுக்கு தெரியும்னு சொல்லும் போது அப்படியா என்னன்னு ஆலிஸ் முன்னாடி வந்து உட்காந்துருப்பா. உங்க ஆள் மட்டும் இல்லங்கோ இந்த கூரோ பையனுமே கடல் ஓரத்துல தான் வாழ்ந்துருக்கான்னு சொல்ல, துண்டு எடுத்து கட்டினவனும் கொடூரமா பார்த்து அந்த இடத்துல சமைக்க ஆரம்பிப்பானா. அப்படியே கட் பண்ணி ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக ஆலிஸ் அந்த ரிசர்ச் சென்டரை விட்டு சும்மா வெளியே ஊர் சுத்துறதுக்காக வந்திருப்பா. அப்பதான் கூரோட கடையை கண்டுபிடிச்சிருப்பா. ஆனா அந்த டைம்ல ஒரு 6 வயசு என்னமோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே கூரோ அவங்க கிச்சன்ல வந்து ஒரு செஃப்பா இருந்திருப்பான். அவ்வளவு யங் ஏஜ்லயே அவன் ஒரு செஃப்பா தான் இருந்திருக்கான்னு சொல்லும் போது நம்ம யூகி இல்ல மெகுமி அவங்க ஊர்லயும் செஃப்பா தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு வேகமா கொடி எடுத்து மெகுமி நீ தான் ஜெயிக்கணும்னு ஆட்டிக்கிட்டு இருப்பாள். சமைச்சுக்கிட்டு இருந்த கூரோ இதை பார்த்துட்டு லைட்டா இரிட்டேட் ஆயிருவான், மெகுமியை பிடிச்சி திட்டி விட்டுருவான், நீ சமைக்கிறது ஒரு சோறு சப்போர்ட் பண்ற வேற ஆளுங்களான்னு. ஏன்னா இந்த கூரோவை பொறுத்த வரைக்கும் கிச்சன் அப்படிங்கிறது ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி, இந்த இடத்துல சமைக்கிறது அப்படிங்கிறது லிட்டரலி பவர் தான், எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு கீழே தான் மத்தவங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா மெகுமி பார்த்தா இந்த தடவை மத்த தடவை மாதிரி இல்லாம லைக் ரொம்ப பொறுமையா இது இந்த டெம்பரேச்சர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமன் கூலா சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். இறுதியாக நம்ம மெகுமி அங்க சூப் வந்து ரெடி பண்ணிட்டாளா, அது ரொம்ப லைட்டாவும் ஏதோ மின்ற மாதிரி இருக்குது. அந்த ஜட்ஜஸ்ல இருக்கிறாங்களே அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம மெகுமி சமைக்கிறத வந்து கிட்ட வந்து பாத்துக்கிட்டு
எடுத்துக்கிறாங்க. அந்த ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரியான கடையில எல்லாம் ராமன் சாப்பிடுறாங்க அப்படின்னா சமைக்கிறவங்களுக்கு முன்னாடியே தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் வந்திருக்கோம்னு. சோ அந்த அகாடமியோட டைரக்டர் அங்க வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஐயோ நம்ம மெகுமி மேல எவ்வளவு பிரஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெகுமியை விட மெகுமி கீதை எங்கேயாவது பயந்துருவாள் அப்படின்னு நம்ம ஹாஸ்டல் பசங்க பயந்துட்டு இருப்பானுங்க. எந்த ஒரு பதட்டமும் படாம மெகுமி அந்த இடத்துல அழகா சமைச்சுக்கிட்டு இருக்க நம்ம கூரோ பார்த்தா அங்க கொடூரமா சமைப்பானா. ஈவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆலிஸ் அந்த கூரோவை மீட் பண்ணும்போது கூட ஒன்ஸ் நைட் சாப்பாடுக்காக ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. சோ அதுக்கப்புறம் அவன் கிச்சனுக்கு போயிட்டு மத்த எல்லாருக்கும் வந்து லைக் என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு கூடவே எதுக்கு இப்படி சொதப்புறீங்க அப்படின்னு லைக் பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, அவங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இருப்பானா. டே புலகா பையா எப்படியே திட்டிட்டு இருந்தேன்னா அப்ப பாடுறா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிக்கும் போது அப்பவுமே பயப்படாம கூறோ, இங்க பாருங்க இந்த இடத்துல வயசு மேட்டர் கிடையாது, என்ன விட டேஸ்ட் அவங்களால சமைக்க முடியும்னா நீங்க வேணா இங்க ஹெட் செஃப்பா இருங்க அப்படின்னு அவன் திறமை மேல அவனுக்கு அப்பவே அவ்வளவு கான்பிடன்ட் இருந்திருக்கும். சோ அதே தான் உப்பையும் அதே லெவல் ஆஃப் கான்பிடன்ட்ல தான் அவன் சமைச்சும் கொடுக்கறான். அவன் சமைச்சிருந்திருக்க சூப்பே வந்து இந்த பிரெஞ்சு ஸ்டைல்ல இருந்திருக்கும். சோ பிரெஞ்சு ஸ்டைல்ல ஒரு ராமன். அவன் சூப்புக்காக இந்த ஷ்ரிம்ப்ஸ் ஃபிஷ் இதெல்லாமே யூஸ் பண்ணிருப்பான்ல, அதோட டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், பயங்கர காரமா இருக்கும். அதில் ஆட் பண்ணிருக்க டாப்பிங்ஸே வந்து அதை இன்னுமே சாப்பிடறதுக்காக தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதை டேஸ்ட் பண்றாங்க. ஈவன் அந்த டைரக்டர் இருக்கிறாருல, சோ அவருக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. இந்த பையன் ஒரு தினுசான ஆள்றான்னு. ஆல்ரெடி அந்த கூரோ தான் ஜெயிக்கிற மாதிரி அங்க ஆடியன்ஸ் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க, இருந்தாலும் எந்த ஒரு பதட்டமும் படாம மெகுமி காமா சமைச்சுக்கிட்டு இருப்பான். மெகுமி சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களும் ஓகே கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு, பெருசா காரமா இருக்காது அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்களா. பார்த்தா அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்குது. சோ அது ஏதோ கோசியோ அப்படின்னு சொல்லி அவளோட ஊர்ல இருக்கிற ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட்டை தான் பண்ணிருப்பாலாமா இந்த ராமன் கூட சேர்ந்து. ஈவன் அந்த சூப்போட டேஸ்ட் இருக்குதுல்ல, சோ அது கூட அருமையா இருக்குது அப்படின்னு அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது, ஆமா அந்த சூப் எல்லாத்தையுமே நான் காய வச்ச வெஜிடபிள்ஸ் வச்சுதான் பண்ணணும்னு சொல்லுவா. அவங்க அம்மா அதெல்லாம் அனுப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல, சோ அதை வச்சுதான். அண்ட் நீங்க பாதி சாப்பிட்டீங்க அப்படின்னா மிச்சத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி சைட்ல வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சிருந்திருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கங்கன்னு சொல்ல அதையும் சாப்பிடும் போது இது எக்ஸ்ட்ராவா இன்னும் பிளேவர் ஆட் பண்ணுது அந்த சாப்பாட்டுக்கு. இருக்கிற அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப கூரோ பக்கத்துல வந்துட்டு, ஏ பொண்ணு நீ சமைச்சது எனக்கு ஒரு பிளேட் கூட மிரட்டி கேட்பான். அதை சாப்பிட்டு பார்த்து அந்த கூரோக்கு புரிஞ்சிருச்சு, ஏய் நான் அன்னைக்கே வந்து இந்த திக்கான நூடுல்ஸ் வச்சு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் பிளேவர் இருக்கிற நூடுல்ஸ் தான் சமைக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சங்காட்டி தானே நீ இந்த மாதிரி லைட் பிளேவர்லாம் சமைச்சிருக்க, சரியா என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நான் மட்டும் உன்னோட சாப்பிட்டா பத்துமா, நீயும் என்னோட சாப்பிடணும்னு சொல்லி மெகுமிட்டே கொடுக்க. சோ அவளுக்கும் என்னடா இந்த கூரோ பையன் என்னடா சமைச்சு வச்சிருக்கான், இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியுமா என்னன்னு மெகுமிக்கு ஒரு இன்ஃபியர் ஃபீலே வந்துடும். சோ யார் இந்த போட்டியில ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நேம எழுதுறதுக்காக அந்த டைரக்டர் அவரோட பிரஷை எடுத்து வைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.